ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்ஏ தான் ஸ்லைடிங் சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன கோர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த காலேஜ் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத நீங்க ஒரு தெளிவான அணுகுமுறை, ஒரு தெளிவான ஒரு சார்ட் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட நினைச்ச காலேஜ் கிடைக்கல, நினைச்ச சீட்டு கிடைக்கல. ஸோ இந்த பொறுத்தவரையிலையும் ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலையும் எந்த காலேஜ் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும், எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி மறந்துடாம என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் சிஸ்டம்னா என்ன, நகர்வு முறை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது ஸோ முதல்ல கோயம்புத்தூர் கொடுத்துருப்பீங்க, ரெண்டாவது மதுரைக்கு கொடுத்துருப்பீங்க. இந்த மாட்டம் வச்சுக்குவோம். ஸோ நீங்க இப்போ மதுரை காலேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. ஸோ நான் எனக்கு இது கோயம்புத்தூர்ல தான் நான் படிக்கணும், எனக்கு கோயம்புத்தூர்ல தான் பக்கத்துல என்னோட ஊர் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல கிடைச்சாலோ படிச்சாலோ எனக்கு இன்னும் பெட்டராகவும் வசதியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஸ்லைடிங் முறையை அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கோயம்புத்தூர்ல வேக்கண்ட் இருக்கும்போது உங்களுக்கு தாராளமா கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தான் ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் சரி, நேர்ல அட்டன் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அவங்க நீங்க வில்லிங், நோ வில்லிங் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ அது ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு. ஸோ வில்லிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு ஓகே அப்படின்னு அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு மதுரை காலேஜ் நான் பெட்ரு, எனக்கு மதுரை தான் பக்கத்து ஊரு, நான் எனக்கு மதுரையில நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நோ வில்லியன் கொடுக்கலாம். இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்தை நீங்க அப்ரோச் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏன் ஒழுங்கா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த லைன்ல பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலா ஸ்லைடிங் இருக்கு, நான் சொல்றேன். ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா பாருங்க. ஓகேங்களா? இங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் நீங்க கோயம்புத்தூர், செகண்ட் இடத்துல மதுரை, மூணாவது இடத்துல மதுரை அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், அதாவது சிஎஸ்சிஆர்ஐ மதுரை. ஸோ மூணாவது இடத்துல அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஃபர்ஸ்ட் இடத்துல அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க இந்த வரிசையில செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இப்போ உங்களுக்கு மதுரை காலேஜ்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வில்லிங், அதாவது ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒருவேளை ரெண்டாவது இடத்துல இந்த சிஎஸ்சி ஆவடை மதுரை, அதாவது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, மதுரையில அக்ரிகல்ச்சருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, மதுரையில இந்த மூணாவதா இருக்கு பாத்தீங்களா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் செலக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் காலேஜ் செலக்ஷன் அண்ட் கோர்ஸ் செலக்ஷன். சோ ரெண்டுலயுமே நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? என்ன தெளிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ஷன் பண்ற கோர்சஸ். ஓகேங்களா? மொத்தம் கிட்டத்தட்ட இணைப்பு கல்லூரிகளை சேர்த்து, உறுப்பு கல்லூரிகள் மற்றும் இணைப்பு கல்லூரிகளை சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 41 காலேஜோ 42 காலேஜோ இருக்கும். ஓகேங்களா? நீங்க முதல்ல அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல அக்ரிகல்ச்சர் எதுல எல்லாம் இருக்கு, எந்த காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். சோ 1, 2, 3 ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ், நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பிரைவேட்ல சோ உங்களுக்கு எது பெஸ்ட், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜ்ல எது பெஸ்டா இருக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற காலேஜ், நீங்க நினைக்கிற கோர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹார்டிகல்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த காலேஜ்ல எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்ல ஹார்டிகல்ச்சர் இருக்கு, அடுத்து எந்த காலேஜ்ல எல்லாம் ஹார்டிகல்ச்சர் அஃபிலியேட்டட்ல இருக்கு அப்படிங்கறத அதைத்தான் நீங்க முதல்ல ஃபில் அப் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்பதான் நீங்க நினைக்கிற காலேஜ் கிடைக்கும், நீங்க நினைக்கிற சீட், அதாவது அக்ரிகல்ச்சர்
கிடைக்கும். ஸோ இடையில வந்து நீங்க வந்து கொஞ்சம் மாத்தி ஒரு தவறுதலா ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சிரமம். ஏன்னா மொத தடவை சப்மிட் பண்றதுக்கு ஒரு தடவை வந்து கொடுப்பாங்க. அடுத்து இடையில வந்து மாற்றுறதுக்கு அப்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மாத்துறதுக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி மாத்த முடியல, ஒரு தடவை சேவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் மாத்துறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிறது வந்து சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப வந்து சிரமமாயிரும். ஸோ இங்கேயே வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வரிசையா வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 7வதா வந்து கோயம்புத்தூர்ல வந்து பயோடெக்னாலஜி பிடெக் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. சாரி, 6வதும் பாத்தீங்கன்னா பிடெக் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 8வது இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது காலேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகர்வு முறையில வந்து 6வது 7வது இடத்துல இருக்க பிடெக்கோ அல்லது 6வது இடத்துல இருக்க பிடெக் பயோ ஃபார்மேட்டிஸோ கிடைக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலேஜ் நேம் இருக்கும், காலேஜ் டைப் இருக்கும், டிகிரி நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செலக்ஷன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல அக்ரிகல்ச்சர் காலேஜா வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ எனக்கு அக்ரிகல்ச்சர் இல்ல அப்படிங்கிறத இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 கோர்ஸ் இருக்கு யூஜில. ஸோ அடுத்து என்ன படிக்க போறேன்? எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து படிக்கலாம். அப்படிலாம் வந்து வேற கோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த மாட்டம் வந்து ஒரு 10 இருக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் செலக்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர். ஓகே, அக்ரிகல்ச்சர் நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ 2வது செலக்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து நீங்க வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும். சில பேர் வந்து செகண்ட் சாய்ஸா வந்து பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா செகண்ட் சாய்ஸா வந்து ஃபுட் டெக்னாலஜியா வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து எது பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி 2வது இடத்துல வந்து நீங்க ஃபில் அப் பண்ணலாம். 3வது இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ அந்த மாட்டம். அப்படின்னா ஹார்டிகல்ச்சர். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு என்னோட எய்ம். அதாவது கவர்மெண்ட்ல வந்து நான் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் செலக்ஷன் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் உங்களுடைய காலேஜ் வந்து கவர்மெண்ட்ல என்னென்ன அக்ரி பிசினஸ் இருக்கு, அப்படி எந்தெந்த காலேஜ்ல அக்ரி பிசினஸ் இருக்கு கவர்மெண்ட்ல, அதை முதல்ல வந்து ஃபில்அப் பண்ணுங்க. 2வதா வந்து பிரைவேட் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ்ல வந்து எங்க அக்ரி பிசினஸ் இருக்கு அப்படிங்கறத அதை செலக்ட் பண்ணி வரிசையா வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த முறையில தான் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு. ஒரு வாரமா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. சோ இப்பே உட்காந்து ஒரு சார்ட் மட்டும் இல்லைன்னா ஒரு புக் மட்டும் எழுதி வச்சுங்க. சோ அக்ரிகல்ச்சர் நான் வந்து முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க போறேன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எந்தெந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறத வந்து செலக்ஷன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருவீங்க. அடுத்து ஓகே ஒரு இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கல, சோ பிரைவேட் காலேஜஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பிரைவேட் காலேஜ்ல வந்து எது எது பெட்டரா இருக்கு அப்படிங்கறத வந்து அடுத்து வந்து வரிசையா வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ காலேஜஸ் வந்து டக்குன்னு வந்து மாத்தி டைப் பண்ணிடுவீங்க. ஸோ இப்பயே வந்து நீங்க அந்த காலேஜஸ் வந்து வரிசையாவும் உங்களுடைய நீங்க படிக்க வேண்டிய யூஜி டிகிரியை வந்து வரிசையா வந்து வரிசைப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா நீ வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ற சமயத்துல வந்து எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. நீங்க எந்த காலேஜ் படிக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க வரிசையா வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான். இது வந்து போன வருஷத்தோடது. ஸோ இது வந்து ஒரு தடவை செலக்ட் பண்றது இந்த பாத்தீங்களா வரிசையா 1, 2, 3. ஸோ இப்படி படிக்க வேண்டியது 4, 5 செலக்ட் பண்ணீங்க. இங்க வந்து 6வதா வந்து பிடெக் பயோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் செலக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்லயே வந்து இன்னும் நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் உள்ளது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபில் அப் பண்ணணும். அப்பதான் வந்து ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாட்டம் மாத்தி மாத்தி ஒரு கன்ஃபியூஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா கட்டாயமா வந்து நீங்க நினைச்ச கோர்ஸும் கிடைக்காது, நினைச்ச காலேஜும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாட்டம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து நீங்க வந்து இருக்கணும். போன வருஷம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ செலக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ 34, 35. ஸோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 35 வந்து 36ஆ மாத்திருக்காங்க. 36வது இடத்த வந்து 34வது இடமா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாட்டம் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இத வந்து கொஞ்சம் வந்து கவனமா வந்து இருங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகம் ஃபில் அப் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருக்கு டிஎன்ஏயோட
பொறுத்த வரையிலையும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா 2020க்கு வந்து இன்னும் வந்து அவங்க ஆத்தரைஸ்டா வந்து இன்னும் வந்து பிரான்சஸ் வந்து விடல. 2019 தான் வந்து இருக்கு. அதையும் வந்து ரிலீஸ் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து தாராளமா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ வெரி மச்.